வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு, தூலம், சூக்குமம், காரணம் என்ற 3 சொற்களை கேட்டிருப்பீர்கள். இவற்றுள் தூலமாகியது உடல், சூக்குமமாகியது உயிர், காரணம் என்பது பிரம்மம் அல்லது மெய்ப்பொருள். இந்த உடலுக்கு மையப்புள்ளி, சுற்றுவட்டம் இரண்டும் உண்டு. அதாவது உடலுக்கு எல்லை உண்டு, உயிருக்கும் மையப்புள்ளி உண்டு. ஆனால் அதனுடைய சுற்றுவட்டம் ஒரு எல்லைக்குள் அடங்காது. மெய்ப்பொருளுக்கோ மையப்புள்ளியும் இல்லை, சுற்றுவட்டமும் இல்லை. அந்த உயிருக்கு மனமானது விரியும் போது அது பிரம்மம் வரையில் போவதனால் சுற்றுவட்டம் இல்லை. ஆனால் பிரம்ம நிலைக்கு மையப்புள்ளியும் இல்லை, சுற்றுவட்டமும் இல்லை. இங்கு பிரம்மமே அறிவாக இருப்பதனால் அந்த பிரம்மம் என்ற நிலையிலே முற்றறிவு, டோட்டல் கான்சியஸ்னஸ், அது உயிராக வந்ததனால் இயங்கி பெற்ற சுற்றறிவு, கேரக்டர், இதுவரையில் இயங்கி பெற்ற பதிவுகள் அனைத்தும் அடக்கமாக கொண்டது. அதற்கு மேலே இந்த உடல் வரையில் நின்று புலன்கள் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அது பற்றறிவு. இவ்வாறாக தானே பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு என்ற 3ஆக சொல்லலாம். இந்த 3 நிலையிலும் எங்கேயும் இருப்பது அறிவு ஒன்றுதான். இருக்கும் நிலைக்கு தக்கவாறு, அதனுடைய தன்மைக்கு தக்கவாறு வேறுபடுகின்றது. தெளிவினாலே, தவத்தினாலே, பல பிறவிகள் எடுத்த தொடர்பினாலே அவர்களுடைய கேரக்டர் இந்த 3 நிலையிலே எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் விகிதாச்சாரம் என்ன? அந்தந்த இடத்தில் ஏற்பட்ட பதிவு, அழுத்தம், வலுவு எந்த விகிதாச்சாரத்தில் இருக்கிறதோ அந்த அளவு அதிகமாக இருக்கும். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க